வணக்கங்க. இப்போ நம்ம கேரட் அல்வா செய்ய போகிறோம். அது 1 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கேன். 100 மில்லி நெய் ஊற்றிக்கிறேன். இந்த நெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே கேரட்டும் நல்லா அலசிட்டு கேரட்டை நல்லா சீவலில் துருவி வச்சுருக்கேன். நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு எப்படி சீவோமோ அந்த மாதிரி சீவி வச்சுக்கணும். இப்போ அந்த நெய் கொஞ்சம் சூடானவுடனே இந்த கேரட் எல்லாத்தையும் 1 கிலோ கேரட்டுமே அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் அந்த நெய்யிலே வதங்கும்போது நல்லா ஒரு கேரட் நல்லா ஒரு வாசமாகவும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ 1/2 லிட்ரு காய்ச்சாத பாலை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா கேரட் வெந்துருச்சு. ஆனால் பால் சுண்டலை. அதனால் கொஞ்சம் தீயை வேகமாக வச்சு கிட்டே நின்று நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பால் நல்லா சுண்டிருச்சுங்க பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ 1 கிலோ கேரட்டுக்கு நான் 400 கிராம் சர்க்கரை சேர்க்குறேங்க. 400 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விடணுங்க. கைவிடாமல் கிண்டிட்டு நல்லா கிண்டணும். அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகத்து வந்தால் தான் அது அல்வா மாதிரி வரும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு கரண்டியை வச்சு அதில் ஒரு 50 நெய்யை சேர்த்துக்குவோம். ஒரு 6-7 ஏலக்காய் எடுத்து அது கூட 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் பொடியும் நம்ம இந்த கேரட்டில் போட்டுருவோம். இப்போது அந்த கரண்டியில் ஊற்றின நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுப்போம். இந்த ஏலக்காயும் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துட்டு அந்த கேரட் அல்வா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல குக்கரில் அதை சேர்த்துருவோம். அப்படியே வாசனை கம்மன்னு இருக்குங்க. அல்வாவோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க. அப்படியே சூடாக சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.